இன்டெகிரேட் ஃபார்ம் கனிவரை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது டேரெக்டாக ராஜஸ்தான்லேருந்து எடுத்த சிரோகி ஆட்டுக்குட்டிகள் மற்றும் சோஜித் ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குங்க. அதோடு இருக்கிற குஜிரி குட்டி வந்து நேற்று நம்ம ரிலேஷன் ஒருத்தர் வந்து வேணுன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இப்போ 9 குட்டி சேல்ஸ் இருக்குது. 9ல் பார்த்திங்கன்னா 6 குட்டி ஃபீமேலுமே ஒரு 2 குட்டி 3 குட்டி மேல் இருக்குது மொத்தம். இதெல்லாம் மேல் கிட்டுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு நம்ம ஃபார்மில் இருந்தது. அனைத்துக்குமே பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் எல்லாமே இருந்ததுங்க. அனைத்துக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனைத்தையுமே தெளிவாக இருக்குது. அதில் ஒரு குட்டிக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் நீடிச்சிட்ருக்குங்க. அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீனி எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாமே வந்தப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருந்ததுங்க. இது வந்து டே 1ல் எடுத்ததுங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும். குட்டி எல்லாமே செலக்டிவாக எடுத்தது, தெளிவாக இருக்குது. இது அனைத்துமே பார்த்திங்கன்னா வேதாரண்யத்துலேருந்து நம்ம நண்பர் சண்முகங்கிறவர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அவருக்காக எடுத்தது. இதில் வந்து இந்த ஒரு சோஜத் கிட் மட்டும் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க இப்போதைக்கு. அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்ல பேட்ச்சு, நல்ல நெட்டோட்டம், தெளிவாக இருக்குன்னு வைங்களேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம போஸ்ட் வந்து டிலே ஆகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல தெளிவான பீஸாக இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுக்கிறதுங்க, எடுத்து கொடுக்குறதுங்க. இது வந்து டே 4 நம்ம இடத்துல 4வது நாளுங்க. அன்றைக்கி சோர்வாக இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் அனைத்து குட்டியுமே வந்து நல்லா தீனி எடுத்தது. அனைத்துமே நல்லா ஸ்பீடாக இருக்குங்க. எல்லாமே வந்து ஒரு 4-5 குட்டி வந்து பயிராகிற கண்டிஷனில் இருக்குது. இந்த குஜிரி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. நேற்று நம்ம ரிலேஷனில் ஒரு அம்மா வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பிடிச்ச என்கிட்ட குஜிரி வேணுன்ட்டு கேட்டிருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்காக தான் எடுத்தேன். இப்போ இவர் கேட்டது அனைத்துமே பார்த்திங்கன்னா சிரோகியில் கொம்பு குட்டி வேணும் அப்படின்னாங்க. இதில் நான் ஒரே ஒரு குட்டி மட்டும் மொட்டையில் எடுத்துனுங்க. அது எனக்கு வந்து கொஞ்சம் மொட்டைனா பிடிக்குங்கிறனால மொட்டையில் வந்து ஒரே ஒரு ஃபீமேல் கிட்ட எடுத்தேன். மற்ற அனைத்துமே கொம்போடு தான் எடுத்தேங்க. இதெல்லாம் பாருங்கள் தெளிவான குட்டிங்க. இதெல்லாம் வந்து இது வந்து பயிர் ஆயிடுச்சுங்க. சைஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 கிலோ கிட்ட இருக்கும். இதெல்லாம் நல்ல பேட்சுங்க. குட்டி பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல சைனிங் நல்லா இருக்குது. பக்கா குவாலிட்டிங்க. இது அனைத்துமே வந்து வேதாரண்யத்தில் நம்ம நண்பர் சண்முகம் வந்து புக் பண்ணார். இதில் இப்போதைக்கு வந்து இந்த சோஜத் குட்டி ஒன்று மட்டும் நம்ம சேல்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு அவர் வந்து பார்த்து பிடிக்கல, இது வேணாம் அப்படி அவர் ஏரியாவில் வந்து சோஜத் கொஞ்சம் மூவிங் இல்லைனாரு. இது அவர் நாளைக்கு வந்து பார்த்துட்டு இதெல்லாம் லோடு எடுக்கிறதுக்கு வந்து நாளைக்கு வாரண்ட் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் வந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். இதை எடுத்து நம்மகிட்ட ஒரு 10 நாள் ஆச்சுங்க. இது நாளைக்கு எடுக்கிறதுக்கு வாரங்கிறப்போ அது அவர் வேண்டாங்கிற பட்சத்தில் அதையும் கொடுக்குறேங்க. அந்த ஒரு குட்டி மட்டும் கொடுக்கலாம். அனைத்தையுமே பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க. இதில் ஒவ்வொரு குட்டியை பற்றி சொல்லணுன்னா ஒவ்வொன்றுமே வந்து செப்பரேட் குவாலிட்டிங்க. இது குஜிரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தீனி எடுத்துக்குதுங்க. நல்லா தெளிவாக இருக்குது. இருக்கிற பீட்லேயே அன்றைக்கி கேட்டிங்கன்னா குஜிரி தான் வந்து ரொம்ப அழகும் அப்படி தான், ஸ்பீடு அப்படி தானுங்க. சிரோகி அனைத்துமே பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற மட்டையிலிருந்து அனைத்துமே சாப்பிடுதுங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பச்சை தலை கண்டா எட்ட போயிட்டுருக்கு. இது வந்து எது கிடச்சாலும் சாப்பிடுது. தீவனத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இதோ இன்றைக்கி வந்து 7th டேங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எந்த விதமான பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் கொடுக்கல. இன்றைக்கி தான் வந்து மரங்களுங்குச்சி வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணினேன். சரின்ட்டு வெட்டிட்டு வந்து போட்டேங்க. எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 7th டே அன்றைக்கி எடுத்ததுங்க. இந்த அடுத்தது இது வந்து 4th டே எடுத்தது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் போட்டது வந்து வரத்தீவனம் தான். பார்த்திங்கன்னா வரத்தீவனம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோளத்தட்டுமே கடலைக்கொடி 2 தான் வந்து அதுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த குட்டியெல்லாம் வந்து பக்கா குவாலிட்டிங்க. அனைத்துமே கொஞ்சம் இளைச்சிருக்குங்க. கன்ஃபார்மாக வந்து வந்தப்போ வந்து இருந்ததுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்து கன்ஃபார்மாக இளைச்சிருக்கும். அதில் ஒரு குட்டினா ஒரு 4-5 கிலோ இளைக்கிற அளவுக்கு இளைச்சிதுங்க. ஏன்னா அதுக்கு சளி அதிகமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 7th டே நான் போட்டேங்க. முதலாக வந்து நாம் பசுந்தீவனம் போட்டது அனைத்துமே பட்டை கிளப்பிருச்சுங்க. அதில் அந்த மேல் இருக்குது பாருங்கள், மேல் அந்த வெள்ளை கலந்த மாதிரி இருக்கிற மேல் அது வந்து பார்த்திங்கன்னா கரண்டுருச்சுங்க அப்படியே ஃபுல்லாக. அனைத்து குட்டிகளுமே வந்து தீனி எடுக்கிறதுல வந்து டாப் குவாலிட்டிங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் பயிராகிறப்போ நம்ம சொல்கிற ரிசல்ட் கிடைக்குங்க. இது மாதிரி குட்டி வேணுங்கிற நண்பர்கள் வந்து தாராளமாக என் நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சிரோகி, சோஜத், கரோலி இது மாதிரி குட்டி எடுத்து வந்துட்டுருக்குங்க. ரொம்ப நன்றிங்க.